வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேம்மா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மாடியில் எப்படி தோட்டம் ஆரம்பிப்பது, அதாவது டெரஸ் கார்டன். டெரஸ் கார்டனுக்கு நமக்கு முதலீடே தேவையில்லைம்மா. பணம் செலவு பண்ணாதே நம்ம தோட்டம் வைக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, நம்ம வீட்டில் இருக்கிற பெயிண்ட் வாலி, பிளாஸ்டிக் குடம், உடஞ்ச பொருள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். சில்வரும் எடுக்கலாம், அலுமினியம் எடுக்கலாம், எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை அமேசான்லேருந்து வர பார்சல் வர கவர் கூட எடுக்கலாமா. இது நம்ம தொட்டிக்கு ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2, நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க கீரை தான் விதைக்கணும். அரைக்கீரை விதை, சிறுகீரை விதை, முளைக்கீரை விதை வாங்கிட்டு வந்து, அந்த விதை இன்னும் ஒரு கடுகு அளவுக்கு தான் கொடுப்பாங்கம்மா. கடுகு ஒரு 4 குழம்பு தயாரிக்கிற மாதிரி விதை கிடைக்கும். அதுக்கு 2 பங்கு ஆற்று மணல் கலக்கணுமா. ஆற்று மணல் தோட்ட மண் கலந்து, நம்ம பாத்திரம் எடுக்க சொன்னால அதில் கொஞ்சம் மண் கலந்து, ஃபஸ்ட்டு கீரை விதைக்கெல்லாம் நம்ம ரொம்ப அதுக்கு மெனக்கிட்டு 5 வெரைட்டி கிளக்கணும், 4 கிளக்கணும்லாம் கிடையாது. சும்மா மண்ணை போட்டு நல்லா விரலால் சீச்சு விட்டு, இந்த விதையை மண்ணில் கலந்து வச்சுருக்கீங்களா, அதை எடுத்து இப்படியே தூவணும்தாம்மா. இப்படி கையால் எடுத்து இப்படி தூவறதான் இந்த விதையை போட்டுட்டிங்க. மேலே லைட்டாக மண்ணை தள்ளிடுங்க. தண்ணி தயவு செய்து ஊற்றவே கூடாது. இந்த தப்பை செய்யவே கூடாது. கையால் தான் தெளிக்கணும். இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலில் ஹோல் பண்ணதால் தண்ணி ஊற்றி, அந்த மாசா பாட்டிலு, கொக்கோ கோலா பாட்டிலு, வாட்ரு பாட்டில் இருக்குங்கள, அந்த மூடியில் ஒரு 4-5 ஹோல் பண்ணி அந்த பாட்டிலை ப்ரெஸ் பண்ணி அப்படி தான் தண்ணி தெளிக்கணும். அப்போ தான் கீரையோட துளுர்த்து வர்றது, முளை வர்றதெல்லாம் வீணாகாத இருக்கும். ஃபஸ்ட்டு கீரை பயிர் வைக்கணுமா. நீங்கள் இப்போ அடுத்து பாயிண்ட் 3, கீரை ஏதாவது ஒருத்தர் 2 பேர் செஞ்சுருந்தீங்க. அடுத்து நான் காய் விதை போடணுன்னா தாராளமாக போடலாம். இதே மாதிரி நான் சொன்ன பாத்திரத்தில் கொஞ்சம் மண் எடுத்துங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, மாட்டு சாணம் இருந்தாலும் அந்த மண் மேலே போட்டுங்க. தக்காளி விதை போடலாம், வெண்டைக்காய் விதை போடலாம், கத்திரி விதை போடலாம், மிளகாய் விதை போடலாம். இந்த 4 ஐட்டம் கூட போடலாம். ஏன்னா இது ஈஸியாக கிடைக்கும் நமக்கு. தக்காளி வீட்டில் வாங்கின்னு வந்தெல்லாம் அழிஞ்சிருக்கலாம், மிளகாய் பழுத்திருக்கலாம், காஞ்ச மிளகாய் வாங்கின்னு வந்திருக்கலாம். இந்த மாதிரி கத்திரி கூட முத்தி வாங்கின்னு வந்துட்டிங்கன்னா அது வீட்டிலே போட்டு வச்சலாம். நல்லா பழுக்கிட்டுன்னு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாமா. அதில் மண் கலக்க தேவையில்லை. நம்ம கீரையில் தான் மண் கலக்கணும். இன்னொரு கீரை, வெந்தயக்கீரை சொல்கிறேன். அதை இன்னும் தண்ணியில் ஒரு கைப்பிடி ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு போட்டிங்கன்னா அந்த பசன்னு கீரை வந்துடும். அதையும் இப்படி தான் தூவி விடணும். சரிங்களா. கீரை 2வது இப்போ விதை போடுறது. இந்த விதை போட்டு 21 நாளைக்கு இதை தண்ணி தெளித்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ஜானுக்கு வந்துடுவாங்கம்மா. ஒரு ஜானுக்கு இந்த தண்டு கொஞ்சம் முத்தனை மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இந்த இருக்காங்க பாருங்கள், மிளகாய் நாற்று நட்டு, இது சின்ன நாற்று இருக்காங்கள்ல, இந்த தண்டு பாருங்கள் இப்படி இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கணுமா. இந்த மாதிரி தண்டு இருந்தால் நம்ம வேறு செடிக்கு நம்ம மாற்றிடலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றும் போது மாலையில் மாற்றணும். பாயிண்ட் 4 மாலையில் தான் மாற்றணும். வேர் எடுத்து வைக்கும்போது அந்த நான் விதை போட்டிங்களா அந்த மண்ணோடு எடுக்கணும். வேர் எடுத்து ஒரு தொட்டியிலே ஜாடியிலே வைக்கணுமா. இப்போ தான் உங்களுக்கு தொட்டி தேவை. மண் தொட்டியாக இருந்தது, பிளாஸ்டிக் தொட்டியாக இருந்தாலும் எல்லாம் சேல்ஸ் பண்ணுறவங்களே ஹோல் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த ஹோலில் நீங்கள் ஓட்டாஞ்சல் வச்சுட்டு, ஓட்டாஞ்சல்லோ கல்லோ, ஏன்னா டைரெக்டாக மண் கீழே இறங்காத, தண்ணி மட்டும் இறங்குற மாதிரி கல் வைக்கலாம், ஓட்டாஞ்சல் வைக்கலாம், சிப்பி வைக்கலாம். என்ன உங்களுக்கு திடப்பொருளாக சின்னதாக இருக்கோ அதை வச்சிங்க. ஃபஸ்ட்டு தோட்ட மண் உங்கள்கிட்ட என்ன இருக்குது, செம்மண் இருக்கா, எம்சாண்ட் இருக்கா, இல்லை ஆற்று மணல் இருக்கா, கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் பஞ்சு இருக்கா போட்டுக்கலாம். கரும்பு சக்கை இருக்கா போட்டுக்கலாம். இல்லை தோட்ட செத்தை இருக்கா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தோட்ட மண், செத்தை, எம்சாண்டு செத்தை, கோகோபிட் செத்தை, அடுத்து தோட்ட மண் போட்டு, மாட்டு சாணம் இருந்தால் கொஞ்சம் போட்டு, அது மேலே இந்த கத்திரி செடியில் நல்லா தண்ணி ஊற்றி எடுத்து என்ன செடி மாற்றுறீங்களோ மாற்றி வைக்கலாமா. மாலையில் வைங்க. அப்போ தான் நைட்டு நிலவு வெளிச்சம், கூலிங்கான காற்று, செடி வதங்காது, காயாது. சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். இது செடி வகைகள். இப்போ விதை போட்டு கீரை வச்சுட்டோம், விதை போட்டு கத்திரி, வெண்டை, மிளகாய், தக்காளி வச்சுட்டோம். அடுத்து என்ன வைக்கலாம், செம்பருத்தி வைக்கலாம். செம்பருத்தி ஒத்த சிகப்பு எங்கே பார்த்தாலும் ஒரு கிளை வாங்கிட்டு வைங்க. செம்பருத்தி கிளை வைக்கும்போதுமா, இப்போ இதுதான் செம்பருத்தி கிளைன்னா, இந்த கார்னர் இப்படி தீர்த்தணுமா.
சரிங்களா? இந்த கார்னரை இப்படி தீத்திட்டு, இந்த தீத்தனம் பாருங்கள், இப்படி தீத்திட்டு இந்த தீத்தன பாகம் இப்படி பூமியில் இருக்கிற மாதிரி அப்படியே மண்ணை தள்ளி தண்ணி ஊற்ற வேண்டியதான். அந்த தீத்தனத்துலேருந்து துளிர் வந்து வேர் வந்துடும், செம்பருத்தி. சரிங்களா? அப்புறம் முருங்கை அவசியம் இருக்குது நம்ம ஒரு வீட்டில். கருமுருங்கையோ சாதா முருங்கையோ ஒரு முருங்கைக்கிழலாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குமா, நீங்கள் கேட்டால் கொடுப்பாங்க. மாடியில் தாராளமாக வைக்கலாம். நம்மகிட்ட எத்தனை ட்ரம்மு தெரியுது பாருங்கள், 1 2 3 4 5 6 ட்ரம்மு தெரியுது இந்த வீடியோவில். இந்த மாதிரி பெருசாக இருக்கணும் முருங்கை மரம்லாம் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி பெருசாக இருக்கணும். பெருசாக இருந்த முருங்கை மரம் வச்சிங்கன்னா அது ஒரு 5-6 வருஷம் வரும். நீங்கள் வந்து கீரையை உடச்சிக்கலாம், காய் காய்க்கும். ஒரு பருவம் காய் காய்ச்ச உடனே நம்ம கொஞ்சம் திட்டமாக உடச்சிக்கலாம். உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், இதை விட பெருசாக நமக்கு 6 காய் காய்ச்சிட்டாங்க. இது 6வது காய். இதுக்கப்புறம் எங்கேயும் பூ ஒன்றுத்தில் தான் பூ வச்சுருக்காங்க. இதில் பூ வைக்கலன்னுக்குள்ளே இந்தமாரி பாதி உடச்சிடலாமா, சரிங்களா? இப்படி உடச்சிங்கன்னா தான் அடுத்த துளுக்கு வந்து நம்ம கீரை பறிக்க முடியும். இப்படி திட்டமாக மாடியில் வச்சு உடச்சிட்டிங்கன்னா கீரையை அப்படியே கிட்டே கீரை துளுத்து வரும். அடுத்து நீங்கள் கீரை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பார்த்துங்க. இந்த காயை கூட அறுத்துடலாமா நான்? ஒரு நிமிஷம். பார்த்தீங்களா முருங்கைக்காய், பார்த்தீங்களா? நான் ஒவ்வொரு காதமாக போடுவேன். முருங்கைக்காய் உங்கள்கிட்ட போட்டுக்கிட்டே நான் இன்றைக்கி சித்திரா பௌர்ணமி சாயந்தரம் வருது இல்லைம்மா, அதுக்காக இந்த ஒரு கத்திரிக்காய் எடுத்துட்டேன். கத்திரி முருங்கை, அந்த வீட்டில் மாங்காய் இருக்குது. இதை போட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாம்பார். நம்ம வீட்டில் வந்து மருந்து இல்லாத இயற்கையான முறையில் மிளகாய் இருக்குது, தக்காளிக்காய் இருக்குது, வெங்காயம் இருக்குது. மருந்தெல்லாம் இல்லாத உணவு சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும்மா. ஒன்றுமே இல்லைம்மா, கொஞ்சம் மெனக்கெடுக்கணும். அதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்மளாம் உழைக்கிறவங்க. இந்த மாதிரி கத்திரி செடியெல்லாம் முற்றி இலை கிள்ளணும். நானும் ரெகுலராக கிள்ளிகிட்டு இருக்கேன். அங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடி அப்படியே தப்புது. அதை அப்படியே வீடியோ போடும்போது கிள்ளிடுறேம்மா. அப்போ தான் அடுத்த செடிக்கு காத்தோட்டம் வரும். அடுத்து பூ காய்க்கிறதுக்கு உங்களுக்கு டக்குன்னு வரும். இந்த மாதிரி பராமரிங்க. இந்த அதே மாதிரி இதை பூசணி கொடிமா, இலை பழுத்துருக்கு பாருங்கள், கிள்ளிடலாம். ஏன்னா எங்களுக்கு அடுத்து செத்து போகாது பூசணி கொடி. அது தானாக வந்தவங்கம்மா, இன்னும் காய்க்கலை. நம்ம தோட்டம்னு வச்சுட்டோம்மா, இயற்கையே நமக்கு புது புது செடி கொடுக்கும். இயற்கை இதை பாருங்கள், இந்த பூசணி செடி நான் வைக்கல, தானாக வந்தது. தர்பூசணி ரோஜா செடியில் கீழே வந்திருக்கு. அந்த மாதிரி தக்காளி செடி நம்மகிட்ட இத்தனை இருக்குன்னா, போன வருஷம் ஆடி மாதம் அடுத்து ஒரு தக்காளி செடி தானியாக வந்து தான் நமக்கு விதை கொடுத்தாங்க. இந்த மாதிரி தோட்டம் வைங்கம்மா. தோட்டம் வச்சிங்கன்னா மாலையில் செடி வைங்க, காலையில் தண்ணி தள்ளிங்க. வாரத்துக்கு ஒரு ஃபெர்டிலைசர் கொடுங்க. மணிலா புண்ணாக்கு, மீன் அமினோ அமிலம், கிச்சன் வேஸ்டேஜ் எல்லாமே நான் என்னோடய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல். உங்களுக்கு டெமோ பார்க்க, வீடியோ பார்க்க டைம் இருக்காதுதான் நான் ஒரு வாரமாகவே நான் ரிட்டனாக எழுதி போடுறேன். நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது எடுத்து பார்த்து, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனல் அம்மு தோட்டம். பூச்செடி எப்படி வைக்கலாம், காய் செடி, கொடி வகைகள், பழமரங்கள் எப்படி வைக்கலான்னு வீடியோ இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.